கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்பதற்காக நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய ஆமேன் ஸ்தோத்திரம் செவிகளையும் எல்லாம் நாம் கர்த்தர் பக்கமாக சாய்த்து கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருப புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் நிருப புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலேயே சேரக்கடவோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்களை படிக்கலாம். கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். சித்தி மரத்தால் போதுமா? அப்படியே எபிரேயர் நிருப புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை கூட படிக்கலாம். எபிரேயர் நிருப புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் நல்லவர், பரலோகத்தின் ஆண்டவர். இந்த பூமியில் வாழ்கின்ற மக்கள் எப்படியாகிலும் ஆண்டவருக்குரியவர்களாய் மாற வேண்டும், தெய்வ மக்களாக மாற்றப்பட வேண்டும், தெய்வத்துக்குரிய ஜனங்களாய் மாற்றப்பட வேண்டும் என்கின்றதான நல்ல நோக்கத்தோடு தேவன் எப்படியாகிலும் மனிதனிடத்தில் வந்து வசித்து ஆமீன் மனிதனை அவரை போல மாற்றி அவருக்கேற்றவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் பரலோகத்தின் மாதிரியின்படியான ஒரு கூடாரத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக மோசே என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேவபக்தனை தெரிந்தெடுத்து ஆண்டவர் ஒரு மகா பெரிய கூடாரத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் அவனை ஏவி விட்டார். அல்லது அவனை தம்பக்கமாக அழைத்து இரவும் பகலும் 40 நாள் தம்மோடு கூட தெய்வ பாதத்தில் அமர பண்ணி அவன் இந்த பூமியில் இருக்கின்ற அத்தனை மனுக்குலங்களும் தெய்வ மக்களாய் மாறுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல மாதிரி வடிவம் உள்ள காரியத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்து இந்த பூமியில் ஒரு கூடாரத்தை ஸ்தாபிக்க சொன்னார். 100 முழ நீளம் அதனுடைய பிராகாரம், 50 முழ அகலம் கொண்ட அதனுடைய பிராகாரமாகவும், அதை தாண்டி அதற்கு முதலாம் கூடாரம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதான ஆமீன் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஸ்தலம் என்று அறியப்பட்டிருக்கின்ற 30 முழ நீளமும் 10 முழ அகலவும் கொண்ட ஒரு கூடாரமும், இன்னும் அதற்கு உள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற 10 முழ நீளமும் 10 முழ அகலவும் கொண்டதான ஸ்தோத்திரம் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லியும் அந்த கூடாரத்தை இப்படி 3 கட்டங்களாக வடிவமைத்து அதனுடைய மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த ஸ்தலத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் முக்கியமாக தேவன் ஒரு உடன்படிக்கை பெட்டியை ஸ்தாபித்து அந்த பெட்டிக்குள் மன்னா வைக்கப்பட்டிருந்ததான பாத்திரமும் கற்பலகைகளும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் வைத்து அந்த பெட்டியை நீ மூட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி ஆண்டவர் ஆமீன் கொடுத்த பிரமாணத்தின்படி இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட இந்த மூடி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்றுக்கு பெயர்தான் கிருபாசனம் அப்படி என்று வேதம் நமக்கு தெள்ள தெளிவாய் சொல்லித் தருகின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த 2025ஆம் வருஷத்தினுடைய 10வது மாதத்தின் முதல் தினத்தில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்மையும் இந்த சத்தத்தை தூரத்திற்கும் சமீபத்திற்கும் இருந்தெல்லாம் கவனிக்கின்ற ஆண்டவருடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், இப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பிரத்யேகமான ஆமீன் பரிசுத்த ஸ்தலம் என்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பரிசுத்த மார்க்கத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் என்ன செய்ய கடவோம்? சேர கடவோம்.
அல்லது இந்த கிருபாசனத்தண்டையில் தைரியமாக வாருங்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலே இங்கிருக்கின்ற எல்லாரோடும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்ற இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் தம் பக்கமாக அழைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். முக்கியமாக நாம் இங்கே படித்ததான ஸ்தோத்திரம் 2-3 வசனங்கள் எபிரேயர் 4:16, யாத்திராகமம் 25, 21, 22, எபிரேயர் 9:5. முக்கியமாக இந்த 4 வசனங்கள் வழியாக 5 காரியங்களை எப்பொழுது நாம் படிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே கிருபை செய்தார். 1, இரக்கம் அங்கே இருப்பதாகவும், 2, கிருபை அங்கே இருப்பதாகவும், 3, தேவன் அங்கே இருப்பதாகவும், 4, தேவ சத்தம் அங்கே இருப்பதாகவும், 5, மகிமை அங்கே இருப்பதாகவும், விசேஷமாக இன்னும் வேத புத்தகத்தில் அநேக காரியங்கள் இந்த கிருபாசனத்தண்டையில் இருப்பதாக ஆண்டவர் தெள்ளத்தெளிவாக அவருடைய புத்தகத்தின் வாயிலாக நமக்கு அழகாக, நேர்த்தியாக, அற்புதமாக சொல்லி தந்திருக்கிறார். அப்போ இந்த விசேஷமாக இப்படிப்பட்டதான இருக்கின்ற இரக்கம், கிருபை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய மகிமை போன்ற இந்த பிரத்யேகமான காரியங்களை ஆண்டவர் இங்கே நியமித்து வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலே என்னை உங்களை அழைக்கின்றார். எனவே நாம் ஏற்ற சமயத்தில், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கின்ற கிருபையையும், தேவனையும், தேவ சத்தத்தையும், தேவனுடைய மகிமையையும் கண்டடைவதற்காக தைரியமாய் எங்கே வாருங்கள்? கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள். நம்முடைய தேவனுடைய ஒரு பிரத்யேகமான குணம் என்ன என்று கேட்டால், எப்போதுமே இந்த பூமியில் இருக்கிறவர்களை தம்மோடு கூட தம்முடைய காரியத்திற்காக தம்மண்டையிலே அழைக்கின்றவர், சேர்த்து கொள்ள விரும்புகிறவர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் இங்கிருக்கிற எல்லா மக்களையும், சத்தத்தை கவனிக்கின்ற எல்லா மக்களையும், ஏன் இந்த கிருபாசனத்தண்டையிலே சேருங்கள், இந்த கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள். ஆமென். விசேஷமாய் அதற்கு இன்னும் ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமே, ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலமாக ஆமென் விளங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஸ்தலத்திற்குள்ளே வாருங்கள், அந்த ஸ்தலத்திலே வந்து சேருங்கள் என்று ஆண்டவர் ஏன் இந்த ராத்திரி வேளையிலும் அழைத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் ஒரு கேள்வியை கேட்போமே, ஆனால் அந்த கேள்விக்கு விடையாகத்தான் 5 காரியத்தை உங்களுக்கு வாசித்து காட்டி தந்தோம். வரிசையாக சொல்லுவீர்களா? ஏன் ஆண்டவர் அழைக்கிறார் என்றால், அங்கே முதலாவது என்ன இருக்கிறது? இரக்கம் இருக்கிறது. இரண்டாவது என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. மூன்றாவது என்ன இருக்கிறது? தேவன் அங்கே இருக்கிறார். 4 என்ன இருக்கிறது? தேவனுடைய சத்தம் அங்கே இருக்கிறது. 5 என்ன இருக்கிறது? தேவனுடைய மகிமை அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு தேவையான இரக்கம், ஒரு மனிதனுக்கு தேவையான கிருபை, ஒரு மனிதனுக்கு அவனுடைய சகலவற்றுக்கும் சகலமாய் தேவைப்படுகின்ற, அவனை படைத்த, சிருஷ்டித்த, உருவாக்குகின்ற, அவனை கரம் பிடித்து நடத்துகின்ற தேவன் மட்டுமல்ல, தான் எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் அறிவதற்கும், தெரிவதற்கும், புரிவதற்கும் தேவையான தேவ சத்தம் மட்டுமல்ல, மனிதனுக்கு தேவன் கொடுக்க விரும்பிக் கொண்டிருக்கின்ற தேவ மகிமையும் அந்த கிருபாசனத்தண்டையில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் இந்த 2025 வருஷத்தினுடைய இந்த 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் இந்த இடத்திலிருந்து சத்தமிட்டு அழைத்துக் கொண்டே இருக்கிறார். சுவாசிக்கிற எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல அழைப்பை கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறதற்காக, எங்களை ஆண்டவருடைய பக்கமாக சேருவதற்காக ஆண்டவரே சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்ற நல்ல கிருபைக்காக நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஓராபா சந்தரபா லியம்தரபனா அத்து ரபா லக ஷத்தரகதனோ பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதற்காக இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணி, இந்த கூடாரத்தினுடைய பிரத்யேகமான ஸ்தலங்களை உண்டு பண்ணி, அதிலும் விசேஷமாக ஆண்டவர் இந்த கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள் அப்படி என்று அழைப்பதற்கு என்ன காரணம், என்ன நோக்கம், அப்படி இந்த கிருபாசனத்தினுடைய விசேஷம் என்ன அப்படி என்று கேட்டால், ஆமென், அங்கே இரக்கம் என்று சொன்னோம்
அல்லவா. இரக்கம் என்றால் என்ன அப்படி என்று ஒரு கேள்வியை இந்த ராத்திரி வேளையில் எழுப்புங்கள். 4-5 கேள்விகளை நம்ம எழுப்பினால், ஆமென், இரக்கம் என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன, தேவன் என்றால் என்ன, தேவ சத்தம் என்றால் என்ன, தேவ மகிமை என்றால் என்ன, அப்படி என்று ஒரு 5 கேள்விகளை எழுப்பி பாருங்கள். இந்த 5 கேள்விகளை எழுப்பி பார்க்கும் போது இந்த இரக்கத்தினுடைய பிரத்யேகதை என்ன? வேத புத்தகம் எங்கிலும் பறந்து விரிந்து கிடந்தாலும் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு தந்த சமயத்தில் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக கர்த்தருக்கு நாங்கள் விருப்பப்படுகிறோம். அப்படியானால் ஒரு மனிதனை பார்த்து, ஆண்டவர் நீங்களும் இந்த கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாருங்கள், அல்லது இரக்கத்தண்டையிலே வாருங்கள், அல்லது கிருபை அண்டையிலே வாருங்கள், தேவனண்டையில் வாருங்கள், தேவ சத்தத்தண்டையிலே வாருங்கள், தேவ மகிமை அண்டையிலே வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? ஏன் ஒரு மனிதன் இந்த இரக்கத்தண்டையிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், ஆமென், இரக்கம் அப்படி என்று சொன்னால் என்ன அப்படி என்று நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து தயவாய் ஆமென் வாசிக்கலாம். ஒரு சில வசனங்கள். ஆதியாகமம் 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகின்றோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிப்பதற்கு கர்த்தர் எங்களை அனுப்பினார். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிறார். தன் மருமக்கள்மாரோடே பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர்கள் லோத்தை பார்த்து, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்புவதற்கு நீ ஓடிப்போ, பின்னிட்டு போராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியானால் இந்த ராத்திரி வேளையிலும் எங்கள் அன்புக்குரிய ஆண்டவருடைய மக்களே, நீங்கள் இந்த இரக்கத்தண்டையிலே வாருங்கள், இந்த கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தண்டையிலே வாருங்கள் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இரக்கத்தினண்டையிலே, ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் என்னையும் உங்களையும் நம்மையும் எல்லாம் இந்த சத்தத்தை கவனிக்கின்ற பிள்ளைகள் அல்லது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றதான ஸ்தோத்திரம் 6.4 கோடிக்கும் அதிகமான மக்கள் அல்லது இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற 144 கோடிக்கும் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அல்லது 247க்கும் அதிகமான நாடுகள் கொண்ட ஸ்தோத்திரம் 6 கண்டங்களில் அடக்கப்பட்டிருக்கின்ற இத்தனை நாடுகளுக்குள்ளும் குடியிருக்கின்ற 900 கோடிக்கும் அதிகமான மக்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலே வாருங்கள், இரக்கத்தண்டையிலே வாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள், கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள் என்று ஆண்டவர் அறைகூவல் கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்த பட்டணத்தின் மேல் ஒரு மகா பெரிய தண்டனை வரப்போகிறதா, இந்த தேசத்தின் மேல் மகா பெரிய அழிவு வரப்போகிறதா, அந்த மகா பெரிய தண்டனைக்கு, அந்த மகா பெரிய அழிவுக்கு தப்புவதற்காகத்தான் தேவன் இந்த ராத்திரி வேளையில் அழைத்துக் கொண்டிருக்கிறார். சுவாசிக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, இயேசுவே, வரப்போகிறதான ஆபத்துகளுக்கு, வரப்போகிறதான அழிவுகளுக்கு, வரப்போகிறதான கோபாக்கணைகளுக்கு, வரப்போகிறதான தண்டனைகளுக்கு தப்பிக்கொள்ள எப்படியாக கிருபையை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல சந்தோஷத்தோடு கைகளை தட்டி கத்தர துதிக்கலாமே.
praise the Lord, praise the Lord, அல்லேலூயா, சந்தோஷம், அல்லேலூயா. அப்போ இரக்கத்தண்டையில் வாருங்கள், கிருபாசனத்தண்டையில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வியை ஆமீன் எழுப்புவோமேயானால் அந்த கேள்விக்கு விடை தண்டனைக்கு தப்பும்படியாக மாத்திரமே. சோத்திர அல்லேலூயா. தண்டனையின் மேல் தண்டனை தேசத்தின் மேல் வரப்போகிறது. ஆமீன். இந்த பட்டணத்தை ஆண்டவர் இப்படி அழிக்கவும் அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை காட்டி அவர்கள் மேல் வைத்ததான அந்த இரக்கத்தினால் அவனையும் அவனுடைய ஸ்தோத்திரம் ஆமென் அவன் மேல் வைத்த இரக்கத்தில் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விடுவதற்காக தேவன் இந்த இரக்கத்தை அவர்கள் மேல் காட்டினதற்கு காரணம் தேசம் பாவத்தினால் நிறைந்திருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் இந்த கூட்டத்தை நியமித்து உங்களையும் என்னை அறைகூவல் கொடுத்து நீங்கள் தேவனண்டையிலே வந்து விடுங்கள், கர்த்தர் பக்கமாக வந்து விடுங்கள், கிருபாசனத்தண்டையிலே வந்து விடுங்கள், தேவ இரக்கத்தினிடத்தில் வந்து விடுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு இருந்தது போலல்ல இன்றைக்கு பாவம், அன்றைக்கு இருந்தது போலல்ல அக்கிரமம். இந்த நிகழ்காலத்தில் அன்றைக்கு இருந்ததை பார்க்கலும் பன்மடங்கு பாவமும் அக்கிரமமும் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மக்கள் வந்து நல்ல நோக்கத்தோடு இந்த பூமியை பார்க்கின்ற அநேக பார்வைகள் அவர்களை தீய நோக்கத்துக்குள் வழிநடத்துகிறது. சோதோம் கோமோராவை பற்றி விசாலமாய் படிக்கிறதற்கு வேதம் சொல்லித் தருகிறது. அது ஒரு முறைகட்ட பாவம் நிறைந்த உலகம். ஆனால் லோத்து இந்த பூமியில் அவன் சொத்திரம் சோதோம் கோமோராவை அவன் பார்த்தபோது ஆதியாகமம் 13 அதனுடைய 10 படிக்கும் போது அது அவன் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும், அப்படியானால் பாலும் தேனும் ஓடி அல்லது நன்மை தீமை சோத்திரம் ஜீவ விருட்சத்தின் கனி சகல விருட்சத்தின் கனி கள்ளமில்லாமல் கபடமில்லாமல் தெய்வத்தால் படைக்கப்பட்டிருந்தது அனுக்கிரகிக்கப்பட்ட கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் நாகரிகத்தில் வளர்ந்து செழிப்பில் வளர்ந்து அனுக்கிரகத்தில் எல்லாம் வளர்ந்து நின்ற எகிப்து தேசம் கானானில் பஞ்சம் வந்தது என்று பைபிளில் படிக்கின்றோம். இப்படி பஞ்சங்கள் எல்லாம் தாண்டவமாடின போதும் எகிப்து என்று சொல்லப்பட்டிருக்கிற தேசத்தில் மாத்திரம் பஞ்சம் தாண்டவமாடாதபடிக்கு செழிப்பிலும் சௌபாக்கியத்திலும் உயர்ந்து நின்ற ஆமீன் சோத்திரம் ஆமீன் மேன்மை படைத்த ஒன்றாகும் எகிப்தும் கர்த்தருடைய தோட்டமோ. லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆமீன் சோத்திரம் அது எகிப்தை போலவும் அவனுடைய கண்ணுக்கு தென்பட்டதாம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படித்தான் நல்ல நோக்கத்தோடும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆமீன் நல்ல அனுக்கிரகத்தோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் இந்த பூமிக்குரிய காரியங்களை தாங்கள் நல்ல நோக்கத்தோடு இப்படி கண்ணேறிட்டு பார்த்தாலும் லோத்து ஆமீன் சோத்திரம் அப்படி ஏறெடுத்து பார்த்து இவ்வளவு மேன்மைக்குரிய மகிமை உள்ள பட்டணமாயிருந்த அதே பட்டணம் ஸ்தோத்திரம் 13 ஆதியாகமம் 13:12 படிக்கும் போது ஆதியாகமம் அதனுடைய 13:12 படிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 13:13 படிங்கம்மா. சோதோமின் ஜனங்கள் அந்த சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஆனால் சோதோமினுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்களாம். 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கம்மா. ஆதியாகமம் 18:20 படிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கோமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் அங்கே உள்ள பாவம் மிகவும் என்னதா இருந்தது? கொடூரமாகவும் இருந்ததாம். அப்ப பாருங்கள், சிலரெல்லாம் இந்த பூமியில் ஆமீன் ஏதேன் போலவும் அல்லது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் தேசமங்கலம் பஞ்சம் வந்தாலும் எங்க ராஜ்யத்தில் பஞ்சம் வராதென்று அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறதற்கு வாழலாம் என்று சொல்லி ஆமீன் வாழ்க்கை துவங்க திட்டமிட்டிருக்கிற இந்த பூமியினுடைய நிலையை கொஞ்சம் கவனிக்கணுமே. இந்த பூமியினுடைய நிலையை பார்த்து ஆமீன் எனவே இது இப்படி இருக்கிறது என்று அந்த சோதோமுக்கு நேராக ஆமீன் லோத்து தன்னுடைய கூடாரத்தின் வாசலை வைத்தானாம்.
ஏன் நல்ல நோக்கத்தோடு தான் வைத்தது. அப்படித்தான் நிறைய பேர் நல்ல நோக்கத்தோடு தான் வாழ்ந்தும் கொண்டிருக்கிறீர்கள். நல்ல நோக்கத்தோடு கூடாரம் போடப்பட்ட சோதோமினுடைய நிலைமையை அடுத்த கட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோமினுடைய ஜனங்கள் மகா பாவிகளாகவும் அல்லது கொடூரமான பாவம் செய்கின்றவர்களாகவும் அல்லது அவர்களுடைய பாவம் அப்படி என்று சொல்லுகிறது தேவ சமூகத்தில் வரையிலும் எட்டக்கூடியதான கொடூரமான பாவமாய் நிறைந்திருந்ததாம். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் அப்படித்தான் அநேகர் ஆமீன் இந்த தேசத்தினுடைய நிலைகளை அறியாதபடிக்கு, பூமியினுடைய நிலைமைகளை அறியாதபடிக்கு தங்களுடைய கூடாரத்தின் வாசல்களை அதற்கு நேராய் போட்டிருக்கிறார்கள். ஆமீன். நல்ல நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கிற இந்த பூமியை கொஞ்சம் கவனிக்கும் போது அது மகா பாவம் நிறைந்ததாகவும் அக்கிரமம் நிறைந்ததாகவும் அசுத்தம் நிறைந்ததாகவும் அநியாயம் நிறைந்ததாகவும் இருக்கிறபடினால் இனியும் இந்த பூமியை ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அனுமதித்து தர வேண்டும் என்று யாதொரு கட்டாய சூழ்நிலையும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட பாவமும் அக்கிரமும் அநியாயமும் அசுத்தமும் நிறைந்திருக்கிற இந்த பூமியை அழிக்க என்று சொல்லி தேவன் விரும்புகிறத பார்க்கலாம். வேறொரு முடிவு இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், வானம் என்ன செய்ய போகிறது? ஒளிந்து போகிறது. பூமி ஒளிந்து போக போகிறது. வானமும் பூமியும் எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொன்னதற்கு என்ன காரணம் அப்படி என்று கேட்டால், தேசத்தினுடைய பாவம் மக்களில் பெருகி 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 தங்களுடைய பட்டணத்தில் பெருகி 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 தங்களுடைய ராஜ்யத்தில் பெருகி பெருகி இது பொழுது வானபரியந்தம் உயர்ந்து தேவ சமூகத்தில் ஒரு பெரிய கூக்குரலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த காலத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆயிரமான மடங்கு பூமியிலே பாவம் பெருகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது, அநியாயம் பெருகிவிட்டது, அசுத்தம் பெருகிவிட்டது. அதனால் சோதோம் கோமாராவை இனி வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பாமல் சோதோம் கோமாராவை அழிப்பதற்காக 2 தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாராம். அது இந்த காலத்துக்கும் விதிவிலக்கல்ல. எனவே பட்டணத்தின் மேல் வரப்போகின்ற அழிவுக்கு தப்புவதற்காகவும் இயேசு இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இரக்கத்துக்கு பேராகவும் அந்த கரம் லோத்துவை பிடித்தது, லோத்துவனுடைய மனைவியை பிடித்தது, லோத்துவனுடைய பிள்ளைகளை பிடித்தது. பட்டணத்துக்கு வருகின்ற அழிவிலே நீ அழியாதபடிக்கு நீ தப்புவதற்காக இந்த ராத்திரி வேளையிலே நீ இரக்கம் இருக்கின்ற கிருபாசனத்தண்டையில் ஓடி வந்துவிடு. இரக்கம் இருக்கின்ற பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடி வந்துவிடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தப்புவதற்கான ஒரு இடம் இருக்கிறது, நான் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு இடம் உண்டு. நானும் என்னுடைய குடும்பமோ நானும் என்னுடைய வீட்டாரோ அழிந்து போகாதபடிக்கு, பாவத்தில் அழிந்து போகாதபடிக்கு, பட்டணத்தில் வரும் தண்டனையில் அழிந்து போகாதபடிக்கு தப்புவதற்காக ஒரு இடம் இருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ராத்திரி வேளை நம்பினால் கர்த்தரை நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு இயேசுவே, தேசத்தின் பாவத்தில், தேசத்தின் அழிவில், தேசத்தின் மேல் வரும் உக்கிரக கோபாக்கினையில், தேசத்தின் மேல் வரும் அழிவில், தேசத்தின் மேல் வரும் ஆபத்தில் தப்புவதற்காக கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினதற்காக நன்றி என்று சொல்லுவோம். Praise the Lord, praise the Lord, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. இப்ப கிருபை என்றால் என்ன அப்படி என்று கேட்டால் சோத்திரம், அது தண்டனைக்கு தப்புவிக்கின்ற அல்லது தப்புகின்ற இடம். சொல்லுங்க பாப்போம். இரக்கம் என்றால், சாரி கிருபை இல்லை, இரக்கம் என்றால் என்ன? அது என்னது? தண்டனைக்கு தப்புவிக்கின்ற ஸ்தலம். இன்னும் சத்தமா சொல்லு பாப்போம். இரக்கம் என்றால் என்ன? தண்டனைக்கு தப்புவிக்கிற இடம். 2 ஒரு கேள்வி கேட்போம். இரக்கம் என்றால் என்ன? சாரி, கிருபை என்றால் என்ன? அல்லேலூயா, ஆமென். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? சோத்திரம் வாசித்து பாருங்கள். ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலாம். ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 5:21 வாசிக்கும் போது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது, பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது, ஆண்டு கொண்டது போல கிருபையானது, ஆண்டு கொண்டது போல கிருபையானது, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய
ஜீவனுக்கு ஏதுவாய் அது என்ன செய்தது? ஆண்டு கொண்டது. அப்போ இந்த ராத்திரி வேளை இரண்டாவது ஒரு கேள்வியை எழுப்புவோம். ஒன்றாவது, நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று தெரியவில்லை, ஆயினும் சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் எல்லாரும் கிருபாசனத்தண்டையில் வாருங்கள், ஆண்டவருடைய பக்கமாய் வாருங்கள், தேவ சமூகத்தை தேடி வாருங்கள், காலத்தை தாழ்த்தாமல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாருங்கள், வாருங்கள் என்று ஆண்டவர் சத்தமிடுவதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? அங்கே இரக்கம் இருக்கின்றது, அங்கே கிருபை இருக்கின்றது, அங்கே தேவன் இருக்கின்றார், அங்கே தேவனுடைய சத்தம் இருக்கின்றது. இப்படியெல்லாம் ஆண்டவர் ஆமென் நம்மை ஆண்டவருடைய பக்கமாக அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? ஆமென் அந்த இரக்கத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த கிருபையினுடைய நோக்கம் என்ன? அப்படி என்றால் அந்த இரக்கம் இருக்கின்ற ஸ்தலத்துக்கு வாருங்கள். ஆமென் எதற்காக நான் அங்கே வர வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால், அந்த இரக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷனை தான் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். அந்த இரக்கம் ஒரு மனிதனுக்கு இந்த பூமியிலே வரப்போகின்ற ஆபத்துக்கு, தண்டனைக்கு, அழிவுக்கு அவனை தப்புவிக்கிறதான அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு. ரெண்டு, கிருபையின் வெளிப்பாடு என்ன அப்படி என்று கேட்டால், பாவம் மரணத்திற்கு ஏதுவாக எல்லாரையும் ஆட்சி செய்ய தொடங்கினதாம். பாவம் என்ன செய்த தொடங்கினதாம்? மரணத்திற்கு ஏதுவாக. மனிதனை படைத்த கர்த்தர் மனிதனை மரிக்க வேண்டும் என்று படைக்கவில்லை. ஆண்டவருடைய ஜீவன் அல்லது தேவன் நித்தியமுடையவர், தேவன் நித்திய தெய்வமாய் இருக்கிறது போல மனிதனும் நித்திய 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 காலமாய் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு படைத்த போது, மனிதன் தெய்வத்துக்கு பிரியமில்லாமல் பாவம் செய்தபடினால் பாவத்தினுடைய தண்டனையாகிய, பாவத்தின் கூலியாகிய, பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதாவது ஆமீன் ஆத்தும மரணம் என்று சொல்லுகின்ற ஒரு மரணத்தை பெற்றுக்கொண்டதனுடைய ஒரு வெளிப்பாடாக்கும். ஆமீன் ஆத்துமா செத்து போய் மனிதன் நித்தியத்தை இழந்து விட்டபடினால், நித்தியம் இழந்தபடினாலேக்கும் மனிதன் சரீர பிரகாரமாய் ஆயுள் குறுகினவனாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. தெய்வத்தினுடைய நோக்கம் மனிதன் அப்படியே ஆயுள் குறுகினவனாகவோ ஆத்தும மரித்தவனாகவோ இனி தொடர்ந்தபடி ஜீவிக்க வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய நோக்கம் அல்ல, அது தெய்வத்தின் விருப்பம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் படிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி வந்துவிடு, அப்ப கண்டிப்பாய் நீ பிழைப்பாய். சாகிறவனுடைய சாவை நான் என்ன செய்வதில்லை, அதை நான் விரும்புகிறதே இல்லை. அப்ப உங்கள் தெய்வத்தினுடைய விருப்பம் என்ன? நம்முடைய தெய்வத்தினுடைய விருப்பம் என்ன? என்னையும் உங்களையும் படைத்திருக்கிற கர்த்தருடைய விருப்பம் என்ன அப்படி என்று கேட்டால், மனிதனுடைய சாவை எவ்வளவேனும் விரும்பாத ஒரு கர்த்தராக நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. சாகிறவனுடைய சாவை என்ன செய்வதில்லை, விரும்பவில்லை. அப்படியானால் மனிதன் பாவம் செய்து பாவத்தின் கூலியாகிய, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தண்டனையை அவன் அடைய வேண்டும் என்பதை தெய்வம் விரும்பாமல், அந்த தண்டனையிலிருந்து அவன் எப்படியாகலும் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினார். மனுஷன் செய்த பாவத்தினால் ஆமீன் பாருங்கள், ஆமீன் எல்லா மனிதரும் சாக வேண்டும் என்கிறதான அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் பூமியில் இருக்கின்ற அத்தனை பேர் மேலும் ஆண்டு கொண்டது போல, கிருபையின் ரெவலேஷன், கிருபையினுடைய வெளிப்பாடு என்ன என்று கேட்டால், அதை போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த ராத்திரி வேளையிலே கிருபை அண்டையில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் அன்புக்குரிய மக்களே. மனித ஆயுள் என்பதை நீங்கள் நினைக்கின்றது போல அல்ல. மனித வாழ்வு என்று சொல்லுகின்றது முடிவில்லாத ஒன்று. அது நித்திய 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 காலமாய் வாழ அனுமதிக்கப்பட்டது. ஒன்றில் சோத்திரம் நித்திய தண்டனையை பெற்று வாழும், இல்லை என்றால் நித்திய இளைப்பாறுதலை பெற்று வாழும். இப்படி மனித வாழ்வு முடிய போகிறதில்லை. நித்திய தண்டனையிலேயோ நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளேயோ சேர்ந்து
நித்திய காலமா எட்டர்னல் லைஃப் அப்படி என்று சொல்றாங்க. இந்த பைபிள் அப்படி என்று சொல்லும்போது BIBLE இப்படி என்று சொல்லுகிறதற்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் வைத்திருக்கிறாங்க பாருங்க. எனக்கு அது ரொம்ப பிடித்தமானது. BIBLE இப்படி என்றால் behold I bring life eternal இப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இதோ நான் உனக்கு நித்திய வாழ்வை தருகின்றேன் என்பதாகும் இந்த வேத புத்தகத்தினுடைய மைய பொருள். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனும் கெட்டு போக வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல. யாரும் கெட்டு போக கூடாது. இந்த பூமியில் நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆனதனால் அல்ல, கிறிஸ்தவர்கள் ஆகாமல் இருக்கின்றதுனாலும் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கெட்டு போக வேண்டும் என்று விரும்பாத ஒரு நல்ல தெய்வத்தையாக்கும் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கர்த்தர் பக்கம் வந்ததனால் மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தர் பக்கம் வராமல் இருக்கின்றபடினாலும் நீங்கள் வாழ வேண்டும் என்றாக்கும் ஆண்டவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. மனிதனிடத்திலிருந்து அந்த நித்திய ஜீவன் மரணத்தினால், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினால் இழந்து போனதை தேவன் கிருபையினால், அதற்கு யாதொரு தகுதி நிலைகளையும் நம்மில் எதிர்பாராதபடிக்கு, என்னிலோ உங்களிலோ நம்மிலோ யாதொரு தகுதி நிலையையும் ஆமீன் ஆண்டவர் எதிர்பாராதபடிக்கு, நல்லவனோ பொல்லாதவனோ, பாவியோ ஆமீன் கெட்டவனோ துரோகியோ யாரென்னும் பார்க்கலையா. வசனத்தில் படிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமீன் சோத்திரம் 9-10 வசனங்கள் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் திருப்பி பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள் படித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு கல்யாண வந்தார்கள். கல்யாண சாலை எப்படி நிறைந்திருந்ததாம் பாருங்கள். யாதொரு தகுதி நிலையும் எதிர்பார்க்கவில்லை. ஆமீன். போய் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் போய் வழியர்களும் வழிச்சந்திகளிலும் இருந்த நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும், நல்லார் பொல்லாதோர் கண்களில் கண்ட அத்தனை பேரை அழைத்தார். ஒரு நிமிஷம் நம்மளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் இந்த பூமியில நல்லவர்களாய் வாழவில்லை, பொல்லாதவர்களாத்தான் இருந்தோம். நம்மையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார் அல்லவா. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்க? யாதுக்கும் பிரோஜனம் இல்லாதிருந்த ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே நல்லவனாய் இருந்ததுனால அல்ல, பொல்லாதவனாய் இருந்தபடினால் என்னை அழைத்தீரே, கெட்டவனாய் இருந்ததுனால் என்னை அழைத்தீரே, துரோகி என்று என்னை உலகம் வெறுத்தது. இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் சொல்லுகிறோம், பிரதர் சிஸ்டர், தாயே தகப்பனே, நீங்கள் ஒரு குடிகாரரா, நீங்கள் ஒரு ஆமீன் வேண்டாதவர்களா, நீங்கள் வெறுக்கப்பட்டவர்களா, நீங்கள் ஒரு ஒதுக்கப்பட்டவர்களா, நீங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்களா, இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவையில்லையா? ஓ, இந்த ராத்திரி வேளையிலே இயேசுவுக்கு நீங்கள் தேவை. இயேசு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், தம்பி தங்கச்சி, நீ ஒரு பாவியா இருந்தாலும், நீ ஒரு துரோகியா இருந்தாலும், நீங்கள் ஒரு குடிகாரனா இருந்தாலும், போதை வஸ்துக்கு அகப்பட்டவனா இருந்தாலும், இயேசு உங்களை கிருபாசனத்தின் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு அழைக்கிறார் தெரியுமா? மனிதனே, நீ நித்திய தண்டனைக்குள் போகக்கூடாது, பாவத்தின் சம்பளத்தில் நீ வாழக்கூடாது, எப்படியாகிலும் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் கிருபை என்றால் என்ன? நான் ஏன் கிருபை அண்டையிலே வர வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்புவீர்களே ஆனால், ஆமென், நித்திய ஜீவனுக்கான ஆளுமையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் எங்க அழைத்துக் கொண்டிருக்கிறார்? இந்த கிருபாசன தண்டையிலே கிருபை பொருந்தி இருக்கிற, கிருபாசனம் என்றாலே கிருபையின் ஆசனம் அப்படி என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு கேள்வியை இந்த ராத்திரி வேளையிலே நாம் எழுப்புவோமே ஆனால், மூன்றாவதாக ஒரு கேள்வி எழுப்புவோமே ஆனால், ஏன் சோத்திரம் நான் மூன்றாவது நம்ம படித்தோம் இல்லையா, அங்கே தேவன் இருக்கிறார் அப்படி என்று படித்தோம் அல்லவா, ஏன் தேவன் அண்டையிலே நான் வர வேண்டும் அப்படி என்று ஒரு கேள்வியை எழுப்புவோமே ஆனால், ரோமர் ஆமீன் சோத்திரம் ஆமீன் 1 யோவான் நிருப புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிக்கும் போது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இப்போ தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. 3 தேவனண்டையில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைப்பதற்கு என்ன காரணம் பிரதர்? கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் இரக்கத்தண்டையில் வாருங்கள், நீங்கள் கிருபை அண்டையில் வாருங்கள், நீங்கள் தேவனண்டையில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பதற்கு நோக்கம் ஆமீன். அநேகருக்கு இன்றைக்கு தேவனை தரிசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆமீன். தேவனை மெய் தெய்வத்தை ஒரு மனிதன் கண்டு இதுதான் உண்மையான தெய்வம் என்பதை அறிவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த கிருபாசனத்தண்டையிலே நான் உன்னை சந்திப்பேன் என்று மோசேயினிடத்தில் சொன்னவர், ஒரு மனிதன் தேவனை சந்திப்பதற்காக அல்லது தரிசிப்பதற்காகத்தான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு மனிதன் பாவம் செய்தபடினால் படிக்கிறோம் இல்லையா, தண்டனைக்கு தப்பணும். ஏன்னா ஏன் தண்டனை வரப்போகுதுன்னா பாவம் பெருகிவிட்டது. பாவத்தின் விளைவு என்ன என்று கேட்டால், பாவம் நிறைய பிரச்சனைகளை தந்திருக்கிறது. பாவத்தினுடைய ஆமீன் சோத்திரம் விளைவுகளை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதில் ஒரு விளைவுதான் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் போது, ஆமீன் ஏசாயா 59:2 படித்து பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற மகா ஒரு பெரிய பேராபத்து. தேவனே தேவனே என்றெல்லாம் மக்கள் ஒருவேளை, அதாவது இந்த ராத்திரி வேளை கூட கர்த்தருடைய பக்கத்தில் வந்தவர்களை கூட நாங்கள் ஒருவேளை கேட்கலாம், நீங்கள் ஆண்டவர் பக்கம் வந்திருந்தாலும் உண்மையான தெய்வத்தை தரிசித்திருக்கிறீர்களா? தேவனை கண்டிருக்கிறீர்களா? தேவனை பார்த்திருக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாம் டெய்லி கண்டார்களாம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை கண்டார்கள் என்றாகும் வசனம் சொல்லுகிறது. 63ஆம் சங்கீதம் 1 படிக்கும் போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் நாங்கள் இருந்தோம். ஆசையாய் இருந்து உம்முடைய வல்லமே நாங்க கண்டோம். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு பிடி கிடைச்சா? ஆமீன். இன்றைக்கு காலை வேளையில் அப்படின்னா தேவனை தரிசித்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரவாயில்ல, இருக்கிறாங்க. நான் சொல்லியது சோப்பு சாலும் வெள்ளை அங்கியும் போட்ட இயேசு அல்ல, ஒரு முள்கிரீடம் சூடின இயேசுவும் அல்ல, நீ கோல்டன் கலர்ல டிரெஸ் போட்ட இயேசுவும் அல்ல, அந்த தெய்வத்தை அல்ல. நிறைய பேர் காணுகிறது போட்டோவில் இருக்கிற சாதனத்தை, அது போட்டோவில் இருக்கிற வெறும் சாதனம். அதை கண்டீங்களான்னு கேட்டது, தேவனை கண்டீர்களா நான் கேட்டது.
ஒரு சகோதரி ஏசப்பாவை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே விஷன் பார்த்து சொன்னாங்க. நான் கேட்டேன், சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கிறார்? அது ரொம்ப அழகா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமீன். நான் கேட்டேன் மீண்டும் மீண்டும், ஆமீன் எப்படி இருக்கிறார், வேற என்ன தெரியுது அப்படின்னு. அப்போ மீண்டும் சொன்னாங்க, ஆமீன் சோத்திரம், அவருடைய முடிய பார்க்கிறேன். நான் கேட்டேன் எப்படி இருந்தது? அது முடி இப்படி நீளமா அப்படி கிடக்குது அப்படின்னு சொன்னான். ஆமீன் சோத்திரம். மீண்டும் கேட்டேன் என்ன தெரியுது? அவருக்கு கை தெரியுதான்னு கேட்டேன். ஆமா ஆமா கை தெரியுதுன்னு கேட்டேன். அப்ப சொன்ன கையில ஏதாவது தெரியுதான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்ல ஒண்ணும் தெரியல, அழகா இருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், பொல்லாத பிசாசே, இப்படி நான் பொல்லாத பிசாசு என்ன விழிக்க முன்னாடி பிசாசு கூவிட்டு எழும்பிட்டு அவங்களுக்குள்ள இருந்து. என்ன இன்னைக்கு நிறைய பேர் கண்டிருக்கிற, ஆமீன் இயேசு, ஆமீன் சோத்திரம், 1500 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷன் வரைஞ்ச ஒரு போட்டோ. அப்ப பின்ன இப்போ எல்லாரும் காணது என்னன்னு சொன்னா, டிசம்பர் மாசம் வரும்போது ஆமீன் காணக்கூடிய இயேசுக்கள். போன வருஷத்துல ₹1 இயேசு, இந்த வருஷத்துல ₹1 இயேசு. ஆமீன் சோத்திரம். இந்த மண் எடுத்து பிசைஞ்சு உருவாக்கி, ஆமீன் சோத்திரம், இதாக்கு அத்தனை பேருக்கு மண்டைக்குள் பதிந்து கிடக்கிற இயேசு. இவ்வியாக முழங்கால் படி போடும் போது காணுகிற இயேசு இல்ல. எந்த இயேசுவ இப்ப பிள்ளைகள் சொல்லுகிறாங்க, ஆமீன் குதிரையின் மேல இப்படி ஒரு கிரீடம் வச்சுட்டு முடியெல்லாம் இப்படி பந்து போல துள்ளி 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 ஏறி வருகின்ற ஒரு இயேசுவை நாங்க இதை பார்க்கிறோம் அப்படின்னு. அது மலையாள சினிமா நடிச்ச ஒரு மம்மூட்டி என்னதோ ஒரு சினிமாக்காரன். அது சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? அப்பத்தில ஒரு கையும் போடல. ஆமீன். அப்ப இங்கே சொல்லி தருகின்றது என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டு இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய அந்த தேவ மகிமை, அந்த தேவனுடைய மகிமை அதையெல்லாம் கண்டா, ஆமீன் சோத்திரம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி இயேசுவை கண்ட உடனே அவன் செத்தவனை போல விழுந்தானாம். எப்படி விழுந்தானாம்? செத்தவன். ஏன் செத்தவனை போல விழுந்தான்னு சொன்னா, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கின்ற, இந்த வல்லமையாய் பிரகாசிக்கின்ற இயேசுவை கண்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சொன்னா இனி உள்ள அல்லேலூயாயும், அதனால நான் அடுத்து அங்கோட்டு வரல. ஆமென். சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப இது காணண்டாமல்ல, காணணும், தேவனை தரிசிக்கணும். ஆனால் ஏன் தெய்வத்தை தரிசிக்க விடவில்லை? அதாக்கு நான் சொன்ன பாவத்தின் விளைவு. பாவம் ஒரு மனிதனிடத்தில் குடிகொண்டிருக்கிற காலம் வரையிலும், பாவம் ஒரு மனிதனில் ஆளுகை நடத்துகின்ற காலம் வரையிலும், பாவம் ஒரு மனிதனுக்கு ஆமீன் சோத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கின்ற காலம் வரையிலும் அவன் யாரை பார்க்க முடியாது? அதாக்கு ஏசாயா 59 ஆமீன் 2 ஒருக்கா கூட எல்லாரும் கவனிப்பதற்காக வாசிங்கம்மா. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி விட்டது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு தெய்வத்தை காண முடியாது. அக்கிரமம் என்று சொன்னால் ஒழுக்கக்கேடு, கிரமம் என்றால் ஒழுங்கு. ஒழுங்கா துணி உடுக்கல்ல, ஒழுங்கா தலைமுடி வலிக்கல்ல, ஒழுங்கா ஆராதிக்கல்ல, ஒழுங்கா ட்ரெஸ் போடல, ஒழுங்கா பேசல, ஒழுங்கா தெய்வத்துக்கு பிரியம் இல்ல. நம்ம செய்கிறோம், நம்மளாக சொல்றோம் தெய்வத்தை. அக்கிரமம் என்று சொன்னால் ஒழுக்கக்கேடு, கிரமம் என்று சொன்னால் ஒழுங்கும், அக்கிரமம் என்று சொன்னால் ஒழுக்கக்கேடு. ஒழுக்கக்கேடு என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த அக்கிரமம் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக என்ன உண்டாக்குறது? பிரிவினை, பயங்கர பிரிவினை. அதாவது இந்த ராத்திரி வேளையிலே யாராகிலும் ஒரு அக்கிரமத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் இருந்தால், அக்கிரம கிரியைகளோடு இருந்து கொண்டிருந்தால், அவர்களுக்கு ஒரு காலம் இந்த தெய்வத்தை என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே. அதவா பாவத்தோடு கூட இருந்தால், இரண்டாவது பாவத்தோடு கூட, பாவ வாழ்க்கையோடு கூட இருந்தால், அவர்களுக்கு தெய்வ முகம் மறைஞ்சே கிடக்குமாம். அவர்களுக்கு தேவ முகத்தை தரிசிக்கவே முடியாதாம்.
ஆமீன். அதாவது கிருபாசனத்தண்டையிலே டெய்லி போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க வரும்போது நான் அங்கே உன்னை என்ன செய்வேன், சந்திப்பேன். அல்லேலூயா. கொஞ்சம் இந்த மானிட்டர் அல்லேலூயா மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சந்தோஷம். அல்லேலூயா. நீ கிருபாசனத்தண்டையிலே வா, நீ அந்த இரக்கத்தண்டையிலே வா, நீ அந்த கிருபை அண்டையிலே வா, நீ இந்த கிருபாசனத்தண்டையிலும் இரக்கம் இருக்கிற இடத்திலும் ஆமீன் அந்த மகா பரிசுத்த சன்னிதானத்திலும் வரும்போது அங்கே கண்டிப்பாய் நான் உன்னை என்ன செய்திருப்பேன், சந்தித்திருப்பேன். அப்ப ஏன் ஒரு மனிதனை மெய் தெய்வத்தை காண விடாமல், அறிய விடாமல், அவனை சந்திக்க விடாதபடிக்கு அவனை தடை செய்கிறது என்ன என்று கேட்பீர்களானால், ரெண்டு சக்தி வாய்ந்த காரியங்களாகும். ஒன்று அக்கிரமம், அதுவா ஒழுக்கக்கேடும். ரெண்டு பாவமும். அக்கிரமமும் பாவமும் மனுக்குலத்தில் மேல் விழுந்து கிடக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் தேவனை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லையாம், தேவனை அறிய முடியலையாம். தேவனை அறிந்து அவரை தேவன் என்று ஸ்தோத்தரிக்க முடியாமல் தங்கள் சிந்தனைகளினால் வீணராய் மாறி அழிவில்லாத தெய்வ மகிமையை அழிவுள்ள பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இப்படிப்பட்ட அதவா ஏன் இன்னைக்கும் ஆமீன் இயேசுன்னு ஒரு சொரூபத்தை உண்டாக்குனாங்க, இயேசுனுடைய ஆமீன் பிறப்புன்னு ஒரு சொரூபத்தை உண்டாக்குனாங்க, ஏன் அம்மா இயேசுக்கு அம்மான்னு ஒரு ரூபத்தை உண்டாக்குனாங்க, இயேசுக்கு அப்பான்னு ஒரு ரூபத்தை உண்டாக்குனாங்க. பிரமாணம் என்ன சொல்லி தந்தது, உயிரோடு இருக்கும் காலமளவும் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே யாதொரு ரூபத்தையும் யாதொரு சாயலையும் நீ உனக்கு உண்டாக்கவும் கூடாது, நீ அதை நமஸ்கரிக்கவும் கூடாது என்று தேவன் சொல்லியும் ஏன் அதை மனிதன் இன்றைக்கு உண்டு பண்ணினான் என்றால், தேவனை குறித்த அறிவு மனிதனுக்கு. அதனால இல்லையா நம்மளும் என்ன சொல்லலாம் இல்லையா, அதனால இல்லையா நம்மளும் குடலு கட்டி இந்த சாதனத்தை எல்லாம் வாங்கி வச்சதுக்கு காரணம் என்ன, நமக்கு கண்ணிலே உண்மையான தெய்வம் என்ன செய்யல இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சந்தோஷம் ஒண்ணும் இல்லை, என்ன எழுப்புதலா இருந்தது இல்லையா ஆரம்பத்தில் எல்லாம். ஆமென், அல்லேலூயா. கிருபாசனத்தண்டையிலே வரணுமாம், அங்கே அவர் நம்மை சந்திப்பாராம், அங்கே அவரை ஆக. மோசைக்கு ஒரு ஆசைதான், ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இல்ல, வேற ஏதாவது காரியம் செய்யணும்னு ஆசை இல்ல, ஆமீன் வஸ்து வாங்கணும்னு ஆசை இல்ல, பெரிய சீமானாய் மாறணும்னு ஆசை இல்ல. மோசைக்கு ஆசை, ஆண்டவரே சாவேதுக்கு முன்பதாக உண்மை என்ன செய்யணும். எத்தனை பேர் இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த பாக்கியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறது. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யவில்லை, வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய், எப்படி அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை என்ன செய்யணுமாம், அவரை தரிசிப்பதற்காக எங்க வந்து சேருங்கள், கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாருங்கள். அப்படியானால் என்ன சொல்லி தர விரும்புகிறோம், இதுவரையிலும் இந்த ராத்திரி வேளை வரையிலும் ஒரு போட்டோவிலோ பிக்சர்லோ சினிமாயிலோ ஆமீன் சீரியல்லையோ அல்லது வேற ஏதாகலும் ஆமீன் சொத்திரம் ஆமீன் கிட் ஸ்டோரியிலையோ ஆமீன் வந்த யாதொரு ரூபமும் அல்லாத ஒரு இயேசுவை காணுவதற்கு, ஒரு மகா பெரிய தெய்வத்தை காணுவதற்கு பாக்கியம் கிடைக்காவிட்டால் நாளைக்கல்ல இந்த ராத்திரி வேளை நீங்கள் கர்த்தர் பக்கத்தில் சரியாய் வருவீர்களானால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம் இந்த ராத்திரி வேளை, ஆண்டவரே எங்களுக்கும் உமக்கும் இடையில் ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணி போட்டிருக்கிற, ஒரு மறைவை உண்டு பண்ணி போட்டிருக்கிற இந்த பாவத்தின் கிரியை விட்டு நாங்கள் எப்படியாகலும் வெளியே வந்து எப்படியாகலும் அதனுடைய மீட்பிலிருந்து ஆமீன் தப்புவிக்கப்பட்டு இயேசுவை காண நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி இந்த ராத்திரி வேளையில கர்த்தரை நல்ல சந்தோஷமாய் துதிக்கலாமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 4 தெய்வ சத்தம் அங்கே இருக்கிறதாம். தெய்வ சத்தத்தண்டையிலே வாருங்கள் என்றாக்கும் சொல்லுகிறது. தெய்வ சத்தம் என்றால் என்ன? ஆமீன். ஏன் நான் அங்கே வர வேண்டும்? இந்த கிருபாசனத்தண்டையிலே, இந்த இரக்கத்தண்டையிலே, இந்த கிருபையண்டையிலே, இந்த தேவனண்டையிலே நான் வர வேண்டும். ஏன் வர வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்புவீர்களே, ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வம் மனிதனோடு கூட பேசுகிறாராம். அல்லேலூயா.
இஸ்ரவேலுக்கு 613 கட்டளைகள். ஆமீன். அது அடங்கவில்லை. இன்னும் எத்தனை கோடி பிரமாணங்கள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனையும் ஆமீன் இந்த கிருபாசனத்தண்டையில வந்து ஒற்றி இருப்பார்களாம். ஒற்றி இருக்கும் போது ஜனங்களுக்கு போதிக்க வேண்டிய சத்தம் எங்க கேட்குமா? மோசேயினுடைய காத்துல கேட்குமா? காத்துல கேட்டு வாங்கிட்டாக்கும் ஜனத்து நண்டையிலே வந்து போய் சொல்லுகிறது. இப்போ தேவ ஜனங்கள் கூட வலத்தோட்டு போணுமான்னு தெரியல, இடத்தோட்டு போணுமான்னு தெரியல, முன்னோட்டு போணுமான்னு தெரியல, பின்னோட்டு போணுமான்னு தெரியல. தெய்வ மக்கள் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு தெரியல, யார கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, எந்த நிலம் வாங்கணும்னு தெரியல, எந்த வீடு கட்டணும்னு தெரியல. ஆக குழம்பி கிடக்குறாங்க. நான் கேட்கிறேன், தேவ சத்தம் கேட்கலையோ? சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என்னுடைய கண் வைத்து உனக்கு நான் என்ன சொல்லி தருவேன். எவ்வளவு சூப்பரான லைஃப் தெரியுமா இந்த கிறிஸ்தவ ஜீவிதம். அப்பா பேசிக்கொண்டே இருப்பார், நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வழி இதுவே என்று சொல்லுவாராம். பின்னாடி சத்தம் கேட்டுட்டே இருக்குமா, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன கேட்டுட்டே இருக்குமா? சத்தம் கேட்கலையோ? அப்ப கிருபாசனத்தண்டையில் வரலையோ? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பதனுடைய நோக்கம், கர்த்தர் அங்கே அவனுக்கு போதிக்கிறாராம். தெய்வ சத்தம் அங்கே அவனுக்கு தொனித்துக் கொண்டிருக்கிறதாம். தேவனுடைய சத்தம் அப்படியே கேட்டுட்டே இருக்குமா, காத்துல இருதயத்துல கேட்டுட்டே இருக்குமா. இப்படி போ, இப்படி நட, இதை செய், இந்த காரியத்தை செய், அங்க போகாத, திரும்பிரு, அந்த காரியத்தை பாத்துறாத, அதை செய்திராத. அந்த தெய்வ சத்தம் கேட்கலனா வழி எங்க போறோம், என்ன செய்யறோம், வாழ்க்கை என்னது, எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி பிள்ளைகளை வளர்த்தணும், என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன எப்படி திருமணம் நடத்தணும், ஆமீன், இது ஒண்ணும் தெரியாது. அதனாலேயாக்கும் தெய்வம் ஒரு மனிதனிடத்தில் பேசி அவனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுத்து அவனுக்கு நல்ல வழிகாட்டுதலை காட்டிக் கொடுத்து அவனை நேர்பாதையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் ஆண்டவர் எங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறார். கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள். ஏனென்றால் அங்கே தேவனுடைய சத்தம் அங்கே இருக்கிறது. தேவன் அங்கே அவர்களுக்கு போதிப்பார், அங்கே அவர்களுக்கு நடக்கும் வழிகாட்டுவார், அங்கே அவர்களை போதித்து நடத்துவார். அவர்கள் இருக்கிறதான பரிசுத்த ஆவியாகிய அந்த அபிஷேகம் அவர்களை போதித்துக் கொண்டே இருக்குமா. அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, மூளையை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக தெய்வ சமூகத்தில் வந்த பரிசுத்த சமூகத்தில் வந்து சேர்ந்தவர்களுக்காக தேவ சத்தம் தொனிக்கும். நாளைக்கு இல்ல, இன்றைக்கு தானே தொனிக்கும். எத்தனை பேர் கேட்கறீங்க, ஆண்டவர்ட்ட ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து கையை தட்டி கேளுங்க பாப்பா, ஆண்டவரே என் உள்ளத்துல அந்த சத்தம் தொனிக்கணும். ஆமீன். ஏலிக்கு வெளிப்படாத சத்தம், ஏலி கேட்க சத்தம், ஏலிக்கு காமேன் தெரியாத வழிகள் சாமுவேலுக்கு தென்பட்டது போல இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் கூப்பிடணும். சாமுவேலே, சாமுவேலே, என் பிள்ளையே, நீ ஆமீன் இப்படி செய், இந்த காரியத்தை செய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில சத்தத்தை வெளிப்படுத்துகிற தெய்வம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அது தண்ணீர்களில் தொனிக்கும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தத்தை தருகிறவர். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும். உடா பகா தேவ பிள்ளையே, நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தெய்வ சத்தம் உனக்கு கேட்டா உன்னுடைய வழியை நீ தவறி போகாது. நீ பாதைகளை விட்டு வழி விலகி போக வேண்டாம். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கேட்கணும், ஏசப்பா அப்படியானால் இந்த ராத்திரி தேவ சத்தம் வெளிப்படணும். கைதட்டெல்லாம் குறைஞ்சு போச்சு, சத்தம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, அல்லேலூயா எல்லாம் குறைஞ்சு போச்சு. நீங்க மகிழ்ச்சியோடு கேட்டால் என் தேவன் உங்களுக்கு போதித்து தருவார். அல்லேலூயா. 5, நான் ஏன் கிருபாசனத்தண்டையில வர வேண்டும்? என்னை எதற்காக ஆண்டவர் கிருபை அண்டையிலே வா, இரக்கத்தண்டையிலே வா, என் அண்டையிலே வா, என் சத்தத்தண்டையிலே வா என்று அழைப்பதற்கு நோக்கம் என்ன? ஆமென். நீ அங்கே வந்தால் உண்மையான என்னை நீ காண முடியும். நீ அங்கே வந்தால் உண்மையான என்னுடைய சத்தத்தை நீ கேட்க முடியும். நான் உனக்கு ஆலோசனை சொல்லித் தருவேன். நீ அங்கே வருவாய், ஆனால் அங்கே நீ எதை பார்க்க முடியும்? 5 மகிமை பார்க்க முடியும்.
ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் பாவம் செய்ததனால் என்ன இழந்து போச்சான்? மகிமை இழந்து போச்சான். சொல்லு பாப்பா, என்னது இழந்து போச்சான்? நான் சொன்னேன் இல்லையா, மகிமை அடைந்த கிறிஸ்துவை ஆமீன் தன்னோடு கூட நடந்த ஆமீன் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்தபோது மகிமை அடைந்த கிறிஸ்துவை, அதாவது உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக வந்தார், மீட்பராக வந்தார். அது யாரை போல வந்தார் என்று கேட்டால் என்னை போல வந்தார். அது யாரை போல வந்தார் என்றால் உங்களை போல வந்தார். அது யாரை போல வந்தார் என்று கேட்டால் நம்ம எல்லாரை போல வந்தார். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படின்னு அதனுடைய அர்த்தம், மனிதன் பாவம் செய்த போது மனிதனுடைய மகிமை என்ன செய்து போனது? இழந்து போனது. மகிமை, மனிதனுடைய மகிமை இழந்தபடினால் தேவ சாயல் இழந்தது, தேவ ரூபம் இழந்தது, தேவ நித்தியம் இழந்தது, தேவ நித்திய ஜீவன் இழந்தது, தேவ சுதந்திரம் இழந்தது, தேவ கனம் இழந்தது, தேவனுடைய கிரீடம் இழந்தது. எல்லாம் நீரவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வைத்திருந்தீர், சாயலை கொடுத்திருந்தீர், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது மனிதனை விட்டு என்னது போச்சு? அல்ல போச்சு. மகிமை போனதுனாலேக்கும் ஒரு ஆள் கருப்பாகவும், ஒரு ஆள் சிகப்பாகவும், ஒரு ஆள் பிரவுனாகவும், ஒரு ஆள் வெள்ளையாகவும், ஒரு ஆள் மாநிறமாகவும் மாறினது. ஒரு ஆள் ஆமீன் 5 அடி, ஒரு ஆள் 4 அடி, ஆமீன் ஒரு ஆள் 7 அடி, ஆமீன் ஒரு ஆளுக்கு மூக்கு ஒண்ணு போல, ஒரு ஆளுக்கு கண்ணு ஒண்ணு போல, ஒரு முகம் கோணமுகம், ஒரு முகம் நேரமுகம். நம்ம ஆரும் செம்மையானவர்கள் அல்ல. ஆரும் ஆரையினி மெச்சவே முடியாது. எல்லாரும் மகிமை இழந்தவர்கள். அதனால் மேன்மை பாராட்டணும்னா இனி யாரை குறித்து? அவரை மட்டும்தான் இனி நல்லவர் என்று சொல்ல முடியும். மேன்மை பாராட்டணும்னா இப்ப நம்ம மேன்மைப்படுத்தியதுக்காண்டியாகவும் 1 கிலோ பிஎல்ஸ், 2 கிலோ ஆமீன் பேரன் லெவலி, 5 கிலோ பான்ஸ் என்ன உண்டானாலும் ஆமீன் சங்கடத்தின் மேல் சங்கடம் வந்து போச்சு. துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு கர்த்தர் இறங்குவார். நீங்கள் மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம் அல்லேலூயா. மட்டுமல்ல, பாவம், சாபம், வியாதி, பலகீனங்கள் இதனை வந்ததுக்கு காரணம் மகிமை இழந்ததுனால. ஆமென். உன்னிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ வேதனையோடு குழந்தை பெறுவாய். ஆமென். வேர்வை சிந்தி ஆகாரம் புசிப்பாய். பூமி உனக்கு நல்ல ஆகாரத்தை தராது. உனக்கு என்ன முளைக்கும்? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆமென். ஆக இந்த சாபத்தை எடுத்து சாப்பிட 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 சரீரம் மொத்தம் என்னத்தால் மாறினது? இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வரைக்கும் நீடித்து நின்றது என்று வேதம் சொல்லித் தருகின்றது. அதனாலே இப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்தில் மனுஷர்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆமீன். நீங்கள் புரிந்து கொள்ளணும். எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற தெய்வ மக்களே, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் பாடுகளின் ஜீவியம்? ஏன் உபத்திரவங்கள்? ஏன் அடிதடி, சண்டை, கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், கெடுதிகள், கேடுகள், யுத்தங்கள், கலகங்கள், சண்டைகள், ஆபத்துகள், பிரிவினைகள், போராட்டங்கள்? இதெல்லாம் எதனால்? மனிதா, செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட காரியத்தை செய்த ஒரே ஒரு காரணத்தினால், மனிதன் பாவம் செய்தபடினால் தேவன் அவனுக்கு கொடுத்த மகிமை மனிதனை விட்டு என்ன செய்தது? இப்போ அழைப்பு 1 பேதுருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் அழைப்பு தருகிறார். ஆமென். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய நம்முடைய தேவன். அல்லேலூயா. தேவன் அப்போ ஒரு மனிதனை எங்கே அழைக்கிறார்? நித்திய மகிமைக்கு அழைக்கிறார். சொல்லுங்க பாப்பா, எங்க அழைக்கிறார்? நித்திய மகிமை. நித்திய மகிமைன்னா என்னது? ஏற்கனவே அவனுக்கு கொடுத்து வைத்திருந்த அந்த நித்திய மகிமை அண்டையிலே கர்த்தர், நீ வா, நீ என் பக்கம் வந்துவிடு. ஏன்னா இந்த நித்திய மகிமை இன்னைக்கு இருக்கிறது கூட அடையாளமாகத்தான் அந்த கிருபாசனத்தண்டையிலே மகிமை உள்ள கேருபீன்கள் அங்கே இருந்ததா? மகிமை அங்கே இருந்துச்சாம். அப்ப 5 கேள்விகளை எழுப்பினோம். 5 கேள்விகள். கிருபாசனத்திலே சேருங்கள், ஆண்டவர் பக்கமாய் வாருங்கள், தெய்வ மக்களாய் வருவதற்காய் வாருங்கள் வாருங்கள் என்று இப்படி ஆண்டாண்டுகளாய் சத்தமிடுகிறீர்களே ஐயா,
இந்த சத்தமிடுவதனுடைய நோக்கம் என்ன? நான் ஏன் நீங்கள் சத்தமிடுகின்ற இந்த இரக்கத்தண்டையிலே ஏன் வர வேண்டும்? இந்த கிருபை அண்டையிலே ஏன் வர வேண்டும்? அங்கே ஆமீன் கர்த்தர் அண்டையில் ஏன் வர வேண்டும்? தேவ சத்தத்தண்டையில் ஏன் வர வேண்டும்? மகிமை அண்டையில் ஏன் வர வேண்டும் என்று 5 கேள்விகள் எழுப்பும் போது இந்த 5 கேள்விகள் நமக்கு 5 விடைகளை சொல்லித் தந்தது. என்ன தெரியுமா? அங்கே ஆமீன் சோத்திரம், நீ வரப்போகின்ற அழிவுக்கு தப்பும்படியான பாதுகாப்பை நான் வைத்திருக்கிறேன். அங்கே உனக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன். அங்கே உண்மையான கர்த்தரை நீ தரிசிக்க முடியும். அங்கே உனக்கு நான் ஆலோசனை சொல்லித் தருவேன். அங்கே உனக்காக தேவ மகிமை அங்கே இருக்கிறது. கிருபாசனம் என்றால் என்ன அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டால், கிருபாசனம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டால், தண்டனைக்கு தப்புகிற இடம். முறையிலே சொல்லுங்க அல்லேலூயா. கிருபாசனம் என்று இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்டா, ஆமென், அங்கே கர்த்தர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? ஆமென். கிருபாசனம் என்று கேட்டால் என்ன என்று கேட்டால், அங்கே கர்த்தர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். கிருபாசனம் என்று கேட்டால் அங்கே கர்த்தருடைய சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கும். கிருபாசனம் என்னவென்று கேட்டால், உங்களை விட்டு இழந்து போன மகிமை. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் அதை தர அழைத்துக் கொண்டே இருக்கிறார். இழந்து போன மகிமையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான், இழந்து போன மகிமையை தருவதற்காகத்தான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த ராத்திரி வேளை கைகளை தட்டி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை விட்டு எடுபட்டு போன சகலவற்றையும் நான் திரும்ப சுதந்தரிப்பதற்காக இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே ஆமென் உம்முடைய அறைகூவல் அண்டையிலே நான் வருவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம். ஆமென். அப்போ ஆமென் சோத்திரம். இரண்டாவது ஒரு கேள்வியை எழுப்புவோம். அப்படியானால் இந்த கிருபாசனத்தண்டையிலே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபாசனத்தண்டையிலே வந்து சேர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தண்டனைக்கு நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் எல்லாம் தப்ப நாங்கள் விரும்புகிறோம். ஒரு லோத்து மனைவி, குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் கையை பிடித்து இரக்கத்து நிமித்தமாய் கொண்டு பட்டணத்துக்கு வெளியே விட்டு அவர்கள் தகப்பனும் பிள்ளைகளும் தப்பினார்களே, திரும்பி பார்த்தவர்கள் தண்டனைக்கு உட்பட்டது போல தண்டனைக்கு தப்புவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அந்த கிருபாசனத்தண்டையிலே வந்து சேருவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்களே ஆனால் அநேக காரியங்கள் சொல்ல உண்டு. இருந்தாலும் ஆமென் சீக்கிரமாய் சொல்ல கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 8 வரையிலும் சீக்கிரமாய் படிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1 to 8 வரையிலும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. அதிலே சாட்சி பெட்டியை வைத்து, அதிலே சாட்சி பெட்டியை வைத்து, பெட்டியை திரையினால் மறைத்து, பெட்டியை திரையினால் மறைத்து, மேஜையை கொண்டு வந்து அதை வைக்க வேண்டியதை கிரமமாய், அதை வைக்க வேண்டியதை கிரமமாய் வைக்க கடவாய். குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி, குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி, பொன் தீப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து, தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்க கடவாய். வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய். பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து, தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே வைத்து, அதிலே தண்ணீர் வார்த்து, சுற்று பிராகாரத்தை நிறுத்தி, பிரகார வாசல் தொங்கு திரையை என்ன செய்ய வேண்டும்? தூக்கி வை. அப்போ இந்த கிருபாசனம் இருக்கின்ற இந்த ஸ்தலத்தை உள்ளடக்கி இந்த மகாபெரிய அமைப்பினுடைய ஒரு சுருக்க படமாக்கும் இந்த யாத்திராகமத்தின் புத்தகம் 40:1 அல்லது 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து பார்க்கணும். சந்தோஷம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதன் வலது கையில் தீர்க்காயுசு இருக்காம், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்காம். 2 கையையும் வைத்தல்லங்கி கரெக்டா ஐயா சொன்னாங்க. தீர்க்காயுசும் கிடையாது, ஐஸ்வர்யம் கனமும் கிடையாது. 2 கைகளை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருக்கும் தீர்க்காயுசு காலம் வாழணும்னு கொதியெல்லாம் உண்டு. பின்ன கீழ்ப்படியாததுனால இதெல்லாம் இழந்து போறது. ஆமென். கீழ்ப்படிய மாட்டாங்க. இரவெல்லாம் என் கை தளராமல் இப்படியே நின்னாங்களாம், இப்படியே நின்னாங்களாம். இரவெல்லாம் கை தளர விடாதபடிக்கு அப்படியே நின்னாங்களாம்.
அப்படி நின்னதுனால அமலேக்கியர்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். கைகளை கீழே இட்டதுனால அமலேக்கியர்கள் அவர்களை மேற்கொண்டார். எல்லா ரகசியம் உங்க கையில தான் இருக்குது. நம்ம அதை அபியாசப்படுத்தினா ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னு நாங்க வந்து சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதம் தானா வரும். 2 கைகளை உயர்த்தி கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட ஹல்லேலூயா. அப்போ இந்த கிருபாசனத்தண்டையிலே நான் வந்து சேருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, இந்த இரக்கத்தண்டையிலே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபை அண்டையிலே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கர்த்தர் அண்டையிலே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கர்த்தரின் சத்தத்தண்டையில் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மகிமை அண்டையில் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அங்க பிராகாரத்துக்கு வெளியில கிடக்கிற நம்ம அங்கே இருந்து நடந்து 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 தைரியமா எங்க வரணும்? இதுவரைக்கும் வரணும். அப்ப இத 3 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. 3 பார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒன்றாவது தாண்ட வேண்டியது பிராகார திரைச்சீலை. சொல்லு பாப்போம். ஒன்றாவது தாண்ட வேண்டியது பிராகார திரைச்சீலை. இரண்டாவது தாண்ட வேண்டியது பரிசுத்த ஸ்தல திரைச்சீலை. இரண்டாவது தாண்ட வேண்டியது என்னது? பரிசுத்த ஸ்தல திரைச்சீலை. மூணாவது தாண்ட வேண்டியது மகா பரிசுத்த திரைச்சீலை. ஆமென். ஹல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். இது வந்து இந்த நிகழ்காலத்தினுடைய ஒப்பனைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூடாரத்தின் வழியாகத்தான் பிரவேசித்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டாகும். இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் இனிமேல் தைரியமா எதுவரைக்கும் வாருங்கள்? இதுவரைக்கும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு தந்தது. அதை எபிரேயர் நிருபத்தில் படிக்கும் போது அநேக வாக்கியங்கள் சொன்னால் தான் விளக்க வைக்க முடியும். ஆனாலும் ஆமீன் ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரயோஜனமாக எபிரேயர் 9:9 படிச்சு பாருங்க. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப இந்த காலத்துக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமான ஒரு கூடாரத்தையாகும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் வைத்து. அப்ப இது ஒரு ஒப்புமையாய் நான் உங்களுக்கு சொல்லித்தர, இது ஒரு ஒப்பனைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தையாக சொல்லித் தருகின்றேன். அப்ப நீங்க வந்து இப்ப இந்த ராத்திரி வேளை ஆண்டவருடைய வருகை தாமதித்தால், உயிரோடு இருந்தால் இத நாளைக்கு மாலை தொடர்ச்சியை பேச சொன்னால் பேசுவேன். ஏனென்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தாண்டி விட்டது. சோத்திரம் பாடி ஜெபம் பண்ண வேண்டிய சமயம் வந்து விட்டது. எனவே ஆண்டவர் அனுமதித்தால் தொடர்ச்சியை பேச சொன்னால் நாங்கள் பேசுவோம். இல்லைன்னா ஆண்டவர் தருகின்ற வேறு வார்த்தைகளோடு சந்திப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணுமே. ஆமீன். இந்த ஆமீன் காரியத்தை நாங்கள் பேசும்போது நீங்கள் சரியாக கிருபாசனத்தண்டையிலே வந்து விட்டீர்களா, இல்லை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறீர்களா, இல்ல பிராகாரத்தில் நிற்கிறீர்களா, இல்ல பாளையத்துக்கு வெளியே நிற்கிறீர்களா என்பதை நீங்க தானே ஆராய்ந்து, ஆண்டவர் கூப்பிடுகிறார் அல்லவா, நீ அங்கே அல்ல, அந்த ஸ்தலத்தில் அல்ல, அந்த இடத்தில் அல்ல, தயவு செய்து நீ எங்க வந்து சேர்ந்துரு, கிருபாசனத்தண்டையில வந்து சேர்ந்துருன்னு சொன்னார் அல்லவா, கிருபாசனத்தண்டையில வரைக்கும் வரணும். சோத்திரம். அல்லேலூயா. நாளைக்கு அல்ல. சோத்திரம் சோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலே அதற்காக ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் இந்த கூடாரத்தை ஆமீன் ஒரு மனிதனுடைய ஆத்மீக ஒப்பனைக்காக ஆவிக்குரிய மகாபெரிய வளர்ச்சி உண்டாகி இயேசு கிறிஸ்து பிரவேசித்திருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகி இந்த புதிதும் ஜீவனுமாக இந்த பூமியின் குடிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஸ்தலம் வரைக்கும் வந்து சேர வேண்டுமேயானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கண்டிப்பா இந்த கூடாரத்தை படித்துத்தான் ஆகணும். இந்த கூடாரத்தை படிக்கும் போது மோசேனிடத்தில் ஆண்டவர் இங்கிருந்தே சொன்னார், இந்த பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு, உடன்படிக்கப்பட்ட அங்கவை, அதுக்குள்ள கற்பலகைகளை வை, அதுக்குள்ள மண்ணாபச்சப்பட்ட பாத்திரத்தை வை, அதுக்குள்ள ஆரோனுடைய தளித்த கொலவை, அதுக்கு பிறகு கிருபாசனத்தை தூக்கி வை, அதுக்கு மேல கேருபீனை தூக்கி வை, வச்சுட்டு எல்லாம் கரெக்டா பாரு, எல்லாம் பண்ணி முடிச்சே
வச்சிட்டேன்னா ஒரு திரைச்சிலே போட்டு க்ளோஸ் பண்ணு, வெளியே போ. வெளியே போன உடனே அதை தொட்டு ஆமீன் தூபபீடத்தவை, அதை தொட்டு குத்து விளக்கவை, அதை தொட்டு சமூகத்தப்ப மேஜையவை கரெக்டா பாரு. வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டேன்னா, திசை கணக்காக சரியா வச்சுட்டேன்னா, உடனே பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற இடத்தை ஒரு திரைச்சிலே போட்டு மூடிரு. வெளியே வா. வந்த உடனே அங்க உடனடியாக ஒரு வெண்கல தொட்டியவை, அதை தாண்டின உடனே பிராகாரத்தின் வாசல் பக்கத்துல ஒரு வெண்கல பலிபீடத்தை வச்சிட்டு ஆமீன் பிராகாரத்தின் திரைச்சியிலே போட்டுட்டு வெளியே வா என்று சொல்லும் போது, இப்ப பாருங்கள், பாவம் செய்த மனிதன் ஆமீன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன், இழந்தவன், இப்ப நிக்கிறது எங்க தெரியுமா? இந்த பிராகாரத்துக்கு வெளியிலேயாக்கும். இந்த பிராகாரத்துக்கு வெளியில நிக்கிறவனையாக்கும். இந்த மெய்யான தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், மனிதன் அப்படி போகக்கூடாது என்று சர்வ வல்லமையுள்ள தெய்வம் மனித அவதாரம் எடுத்து பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாக மாறி, நாம் பாவ மாம்சத்தின் சாயல் பெற்றபடினால் அவரும் பாவ மாம்சத்தின் சாயலை அணிந்து கொண்டு இந்த உலகத்தில் வந்து என்னை உங்களை அழைக்கிறார். நீ அங்க நிற்க வேண்டியவன் அல்ல, உனக்காக ஒரு புதிதும் ஜீவனுமான நல்ல மார்க்கத்தை நான் என்னுடைய மாம்ச திரையை கிழித்தறிந்து கொண்டு உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். தயவு செய்து நீ இந்த இடத்தில் வருவாயாக. உன்னை தப்புவிக்கக்கூடிய கிருபை இங்கே இருக்கிறது. உனக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய கிருபை இங்கே இருக்கிறது. ஆமீன். உன்னை சந்திக்கிற மெய் தெய்வம் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். உன்னையோடு பேசும்படியான சத்தத்தை நான் இங்கே வைத்துக் கொண்டு நிற்கிறேன். நீ இழந்து போன மகிமையை இதோ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்துக் கொண்டு நான் உனக்கு தருவதற்காக உன்னை என்னண்டையிலே வா என்று அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சத்தம் கேட்ட உடனே என்ன செய்யணும் தெரியுமா? இப்படியே ஒரு நிமிஷம் என்னைய பாருங்க. இப்படியே பாவம் செய்து இப்படியே ஏதேனிலிருந்து வாழ வழி தெரியாம சாபம் பிடிச்சு, நோய் பிடிச்சு, ரோகம் பிடிச்சு, பிரச்சனை பிடிச்சு, இப்படியே ஆயுசு குறுகினவனாக ஆமீன் பாவத்தின் சம்பளமாகிய மரண சுமையை சுமக்கிறவனை பார்த்தாக்கும் வா திரும்ப என்று சொல்லும் போது மனுஷன் என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி திரும்பணும். அப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த கிருபாசன தண்டையில் வந்து சேருவதற்கு ஒன்றாவது மனிதன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு பேராக்கும் என்னது? திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பணும். அப்ப இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை நீங்கள் கேட்கணும், நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? மனம் திரும்புதல் இப்பொழுது ரெண்டு நிலையிலேயாக்கும் படிப்பிக்கணும். ஏன்னா ஒரு விதத்துல தான் பைபிள் சொல்லி வந்தது. ஆனா லாஸ்ட் புத்தகத்தை எழுதி முடிக்கும் போது சொன்னார், ஆமீன், நிருப புத்தகங்களை எழுதும் போதெல்லாம் ஆவியான ஒரு வேதனையோடு சொன்னார், இல்ல இனி சபையும் மனம் திரும்பணும்னு. ஏன்னா ஏற்கனவே மனம் திரும்பணும், மீண்டும் திரும்பி எங்க போய்விட்டானாம்? பாவத்தில். அப்ப இன்னைக்கு ராத்திரி வேளை கேளுங்க, மனம் திரும்பி ஆயிட்டா? மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஆமீன், சோத்திரம். வேத புத்தகத்தில் அநேக காரியம் உண்டு. ஆயினும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களை பொன்னு வெள்ளி செம்பு மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கையின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்கள், தங்கள் சூனியங்களை, தங்கள் வேசித்தனங்களை, தங்கள் களவுகளை விட்டு திரும்பலையா? அப்ப மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று கேட்டா, சிலதை விடுதல். சொல்லு பாப்பா, என்னது? சிலதை விடணும், சிலதை விட்டு கொண்டு திரும்புவதற்கு பேராக்கும் மனம் திரும்புதல். ஆமீன். விடுதல் அப்படி என்று சொன்னால் ஆமீன் மனுஷன் சொந்த ஆமீன் முயற்சியினாலும் செயலினாலும் செய்கையினாலும் செய்து வைத்திருக்கிற ஆமீன் சோத்திரம் ஆமீன் பொன்னு வெள்ளி செம்பு மரம் விக்கிரகம் பேய்கள் இப்படிப்பட்ட மனுஷ கிரியைகளை விட்டு திரும்புவதற்கு பேராக என்னது? அப்ப இங்க இருக்கும் போது தானே சோதித்துக் கொண்டே இருக்கணும். மனம் திரும்பியாச்சா? ஒன்னாவது கேளுங்க, பேய விட்டு திரும்பியாச்சான்னு. பேய விட்டு திரும்பி விட்டாச்சா? பேய விட்டு திரும்புதல் என்று கேட்டால் பேய் அப்படின்னு சொல்லுகிறதற்கு வியாக்கியானம் உண்டு. அதுல ஒரு வியாக்கியானமாக்கும் பேய் அப்படின்னு சொன்னா பிசாசு சாத்தான் என்று சொன்னால் அவன் பொய்யனும். அப்ப கேட்டு பாருங்க, உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற கேட்கண்டா, உங்கள்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க, பொய் சொல்லுகிறதை விட்டு திரும்பியாச்சான்னு.
பொய் சொல்லுகிறத நிறுத்தியாச்சான்னு உங்ககிட்ட கேளுங்க, தயவு செய்து பக்கத்துல கேட்கிறது. பொய் பேசுகிறதை நிறுத்தி விட்டீர்களா? பொய் பேசுதலை விட்டு திரும்பி விட்டாச்சா? பொய் பேசுகிறதை நிறுத்தியாச்சா? அதுக்கு பேராக்கும் பேய விட்டு திரும்புகிறது. அதாவது சபையில நல்ல மூத்த 2 விசுவாசிகள், அற்புதமான ஆச்சரியமான விசுவாசிகள், அதுபோல நம்ம ஒன்று இதுவரைக்கும் வரலன்னு நான் நினைக்கிறேன். காணும், நல்ல விசுவாசிகள் காணும். அந்த ஒரு விசுவாசிக்க பேர் அனனியா, 2வது விசுவாசிக்க பேர் சப்பீராள். சபையில பயங்கர எழுப்புதல் உண்டானது, பயங்கர ரிவைவல். அப்ப அந்த எழுப்புதல் தொடப்பட்டு, நமக்கு நீ வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், நிலம் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இயேசு போதும் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு இருக்கிற சொத்தும் சுகத்தை எல்லாம் விற்றுக்கொண்டு இப்படி வரும்போது ஒரு சத்தம் கேட்டது. அடா, 100 ரூபாய் கொண்டு கொடுக்க போறியோ? ஆமா, 100 ரூபாய் கொடுக்க போறேன். அதுக்கு என்ன? நோ நோ நோ, நாளைக்கு ஒரு சாயங்களும் குடிச்சண்டாமா, 10 ரூபாய் எடுத்து எங்க வை? பாக்கெட்ல வை. 10 ரூபாய் பாக்கெட்ல வைன்னு சொன்னதும், ஓ ஆமா இல்லையா, நாளைக்கு அதுக்கும் காலையில சந்தைக்கு போகும்போது என்ன குடிக்கணும்? ஒரு சாயாகலும் குடிக்கண்டாமா, ஒண்ணும் இல்லாம வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் எடுத்து வச்சாங்க. இங்க காணிக்கை செலுத்த வரும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து பரிசுத்தவான்கள் கேட்கிறார்கள், நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அதுல என்ன சந்தேகம்? பண்டு ஒரு கிளிய படிப்பிச்சு வச்சிருந்தாங்களா, என்ன கேட்டாலும் அதை சொல்லுமா, அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம்? அதுபோல அதுல என்ன சந்தேகம்? ஆமா, 90 ரூபாயில 1 நயா பைசா இல்ல, அத்தனை நாங்கள் விற்றுட்டோம். உடனே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது மனுஷன் அப்படின்னு சொல்றவனை ஆண்டவர் படைக்கும் போது அவனுக்கு முதலா கொடுக்கின்ற ஒன்றுக்கு பேராக்கும் இருதயம், இருதயத்துக்கு பேராக்கும் பொக்கிஷம். நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனிதனோ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஏனென்றால் இருதய நிறைவினால் அவ்வளவுதான். அப்போ ஒரு பொய், ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன் பாஸ், தெரியாம செஞ்சதில் ஆல்ரெடி சாதனங்க உள்ள கடக்கிறதுனால சொன்னதுன்னு ஒத்துக்கொள்ளுங்க. அது உங்க அங்க இந்த டிப்பர் லாரியில மணல் கொண்டு இறக்குறது போல ஸ்டாக்கு தட்டி அங்க நிறைச்சு வச்சிருக்கும் போதாக்கும் வாயில பொய் வருகிறது. இருதயம் பொக்கிஷம் மறக்கிறது. அந்த பொக்கிஷத்தை கேடான பொக்கிஷமாக மாற்றுகிறது நம்ம தான், நல்ல பொக்கிஷமாக மாற்றுகிறது நம்ம தான். அப்ப வாயில பொய் வந்ததுன்னா பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதது வரும். இங்க வாயில என்ன வந்தது தெரியுமா? ஆமா, இவ்வளவுக்கு தான் விற்றோம். ஆவியானவர் கேட்டார், சோத்திரன், நிலத்தின் கிரயத்தில் 1 பங்கை எடுத்து வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினதென்ன? யாராக இந்த ராத்திரி வேளை வரைக்கும் பொய் பேசுகிறவர்கள் உண்டானால் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம், சாத்தானுடைய கிரியைகளை நிரப்பி வைத்திருக்கும் போதுதான் பொய் பேச முடியும். திரும்பணும், மனம் திரும்பணும். நாளைக்கு இல்ல, இன்னைக்கு ராத்திரி திரும்பணும். இன்னைக்கு ராத்திரி இந்த பிரசங்க இடத்தில் இந்த கிருபாசனத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனோம், சாகுறது வரைக்கும் பொய் சொல்லாமல் வாழ கிருபதாரம் ஆண்டவர் என்ன கேட்கணும். அல்லேலூயா. சாகுறது வரைக்கும் பொய் பேசாதபடிக்கான கிருபதரணும்னு கேட்டுட்டு போனோம். இல்லைன்னு சொன்னா நித்தியம் இழந்துரும், இல்லைன்னா மகிமை இழந்துரும். வரும் தண்டனைக்கு தப்ப முடியாது, ஆபத்துக்கு தப்ப முடியாது. நடிச்சு நடக்கலாம், நாடகம் நடிச்சு நடக்கலாம். பொய்யும் பேசிட்டு தேவபக்தியின் வேஷம் தரித்து எண்ணத்தை மறுதலித்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இதற்கு மிஞ்சினதெல்லாம் அது பொல்லாங்கனால் சாத்தானால் உண்டானதாம். அதெல்லாம் பொல்லாங்கனால் உண்டாகிறது. ஆனால் என் தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, பேய விட்டு திரும்பணும். மட்டுமல்ல, பொய் சொன்னால் அந்த வார்த்தை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் தானே அவர்கள் விழுந்து ஜீவனை விட்டார்கள். நமக்கு இப்ப சாவு நடக்காது, ஆனா ஒரு சாவு வரும். ஒரு நல்ல தெய்வ பிள்ளை நீங்க மனப்பூர்வமா இதயத்தை கடினப்படுத்தி ஒரு பொய் பேசினால் அன்னு எழுதி வைத்துருங்க, ஸ்பிரிச்சுவல் டெத் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆத்மீகம் சத்து போகும், ஆண்டவர் விட்டு ஓடிடுவார். ஐயோ, பொய் பேசுகிற இருதயத்தில் இனி எனக்கு வேலையே இல்லை, ஆண்டவர் போவாராம். ஓசியா 5:15 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து என்னிடத்தில் திரும்பும் மட்டும் நான் என்னுடைய நேரம் விழுத்தா இருட்டே வரைக்கும் போய் எப்படி பின்ன தெய்வத்தை காண முடியும்? எப்படி தேவ சத்தம் கேட்க முடியும்? எப்படி மகிமை அடைய முடியும்? அதனால் திரும்பணும், ஒழுங்காய் திரும்பணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புங்கள், அப்பொழுது
பிழைக்க முடியும், வாழ முடியும். அல்லேலூயா. பேயை விட்டு திரும்பி இருக்கிறோமான்னு சோதித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, பேன்னு சொன்னா இனி சாத்தானுக்கு ஒருபாடு கிரியைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்வதற்கு சமயம் போதாது. அப்ப பிசாசுனுடைய சகல கிரியைகளை விட்டு திரும்புவதற்கு பேராக என்னது? மனம் திரும்புதல். திரும்பணும். 2 பொன்னும் வெள்ளியும் செம்பும் மரமும் கல்லும் விக்கிரகம் இனி இந்த டிசம்பருக்கு வாங்காதீங்க. வாங்குறவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லை, நீ அவங்க உண்டாக்கி வச்சிருக்கிற இடத்துல காணக்கும் போகாதீங்க. போனால் அவர்களுடைய கிரியைகளுக்கு நம்ம யாராய் விடுவோம்? நாமும் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. விக்கிரகம் உண்டாக்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாதுன்னு வசனம் சொல்லி தந்திருக்கிறது. விநாயகம் விக்கிரகத்தை காணியது மட்டுமில்ல, விக்கிரகம் உண்டாக்கி வச்சிருக்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றாங்க இயேசுவை பாடியதும் இப்படி பாடிக்கொண்டே நான் சொல்றேன், வருஷத்துல 365 நாளும் பாடுங்க. விக்கிரகம் உண்டாக்கி வச்சதுனால மட்டும் பாட போகாதீங்க. ஆத்மீகம் அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து சொல்லுகிறோம். அதனால் எல்லா கிரியைகளை விட்டு திரும்பணும். செம்ப விட்டு திரும்பணும், மரத்தை விட்டு திரும்பணும், வெள்ளியை விட்டு திரும்பணும், பொன்னை விட்டு திரும்பணும். அதனாலே ஆதி சபைகள் இதுக்கொண்டு யாதொரு பிராதானியம் கொடுக்காதது. இதெல்லாம் அவங்க குப்பையாய் தூக்கி வீசிக்கொண்டு வந்தாங்க. இதுக்கு பேராக்கு மனம் திரும்புதல். 2 சோத்திரம் என்னத்தை விட்டு திரும்பணுமோ அந்த வெளிப்படுத்தல் சொல்லி முடிக்கிறேன். சோத்திரம் வெளிப்படுத்தல் அதனுடைய 9:21 தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளை விட்டு என்ன செய்யலையா? மனம் திரும்புதல் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிற தவறான பாவங்கள். கொலைபாதகம் வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கத்தி எடுத்தோ அருவா எடுத்தோ யாரையும் கொல்ல வேண்டாம். கொலைபாதகம் என்று சொன்னால் தன் சகோதரனை பகைக்கிறவன், அவ்வளவுதான். யாரையாக இப்ப இந்த ராத்திரி வேளை நீங்கள் சோதித்துக் கொண்டிருக்கணும். யாராக உங்களுடைய மனதில் ஒரு பகையா இருக்கிறார்களா? சகோதரனை உன்னுடைய இருதயத்தில் உள்ளத்தில் கூட என்ன செய்யாயாக? பகைக்க கூடாதாம். அப்படி பகைச்சு வாழ்ந்தால் பாளையங்கோட்டாயிலையும் ஆமீன் சோத்திரம் பூஜப்பறையிலையும் கிடக்கிறவங்க அல்ல, ஆமீன் கொலை செஞ்சவங்க. உண்மையாய் வேதம் சொல்லி தருகின்ற கொலையாளிகள் சகோதரனை பகைக்கிறவன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரைஸ்லா சொல்லாம போறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்மைல் பண்ணாம போறாங்க, அவங்கள நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்காம போறாங்க. கேட்டா மனம் திரும்பணும்னு பேராம். விட வேண்டியதை எல்லாம் விட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போதாக்கும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாசல் நமக்கு தெரியுது. ஆண்டவர் அனுமதித்தால் உயிரோடு இருந்தா நமக்கு பிறகு தியானிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தோடு எழுப்பி நிற்போம். ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே கிருபாசன தண்டையிலே வாருங்கள் என்று கர்த்தர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அங்கே இரக்கம் இருக்கிறது, அங்கே கிருபை இருக்கிறது, அங்கே கர்த்தர் இருக்கிறார், அங்கே கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது, அங்கே மகிமை இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த பாக்கியமான ஆசீர்வாதமானவைகள் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு நிமிஷம் நம்முடைய வாய்களை திறந்து ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி வாய்களை திறந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க. எல்லாரும் நாவுகளை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து கிருபாசன தண்டையில் வர விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வர விரும்புகிறேன் அப்பா. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தண்டையிலே வருவதற்கு நான் விரும்புகிறேன். விட வேண்டியவைகள் எல்லாம் விட்டுக்கொண்டு, விட வேண்டியவைகள் எல்லாம் விட்டுக்கொண்டு கர்த்தரண்டையிலே நான் வருவதற்காக விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? அன்பு தேவ பிள்ளையே, ஒரு ஆபத்து உலகத்தில் சீக்கிரமாக நடக்க போகிறது. ஒரு மகா பெரிய பேராபத்து நடக்க போகிறது. பாவத்தினுடைய தண்டனை வெளிப்பட போகிறது. அதுக்கு தப்புவதற்காக இரக்கத்தை கர்த்தர் வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார். சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, எங்கள் சத்தத்தை கேட்கிற தெய்வத்தால் நேசிக்கப்படுகிற எங்கள் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இரக்கம் உனக்கு தேவையா? இரக்கத்துக்காக இயேசுவை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நீ இரக்கத்தண்டையிலே வந்துவிடு. கிருபை, ஆமீன், பாவத்தினுடைய ஆளுகை, ஆமீன், மனிதனுக்கு மரண தண்டனை கொடுத்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை நடத்துகிறதா? எத்தனை பேருக்கு கிருபை வேணும்னு விரும்புறீங்க? கிருபை அண்டையிலே நான் வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கையை கட்டிட்டல்ல, கையை கொட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தண்டனைக்கு தப்ப நான் விரும்புகிறேன். என் குடும்பம் தண்டனைக்கு தப்ப விரும்புகிறேன்.
ஆமென். தேசத்தினுடைய அழிவுக்கு நான் தப்ப விரும்புகிறேன். எனக்கு நித்திய ஜீவன் வேணும் இயேசப்பா. எனக்கு உண்மையான மெய் தெய்வத்தை காண நான் விரும்புகிறேன். தேவ சத்தத்தை காண நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில ஆவியின் நிறைவோடு கூட ஹalleluya ஹalleluya ரபனரக சந்தரகதலோ யந்தரகதனோ எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஆமென் இந்த கேட்ட சத்தியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களே. கேட்ட சத்தியத்துக்காக ஒப்பு கொடுத்து சோதரப்பா 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 இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு ஹalleluya ஹalleluya ஹalleluya.